தாவேக்கால இருந்து வெளியேறி இருந்தேன். லைக் மருத்துவம் ஆகட்டும், இது வரைக்கும் நானே சொல்றேனே, எங்க அம்மா எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அப்பா அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் போனதே கிடையாது. சமூகம் பெரிய இடம் போயிருக்கு, தப்பா பேசியிருந்தா நினைச்சுடுங்க. ஏன் நீங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள், அங்க தரமான மருத்துவம் இல்லை. இதை விட கொடுமை என்னன்னா, நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது அடிப்படையா மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். சரி, இப்போ இந்த 4 ஆண்டு கால ஆட்சி திமுகவினுடையது அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனை. 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா வேற பதில் வந்து. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. அடி சண்டாளி, கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம், வாங்கடா. தாவேக்கால இருந்து வெளியேறின சமயத்துல இருந்தே தொடர்ந்து தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. கூடவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட்டு போக வேண்டியதானே? தாவேக்கால இருந்து வெளியேறின சமயத்துல இருந்தே தொடர்ந்து தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா உன்னுடைய தலைமை நிலைய பேச்சாளர்கள் வச்சிருக்க. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேருடைய தாயார் சகோதரி அத்தனை பேரையும் வண்ட வண்டையா திட்டுறான் ஒரு மேடையிலையும். உனக்கு வெக்கமா இல்ல? நான் வைஷ்ணவியை பத்தி கேட்கிறேன். நானும் வந்துட்டு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த 2 மாத காலமா. நொட்டுவாங்க, அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறது இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்யே. பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு, கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உனக்கு புரட்டிடுவானுங்க, ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வாயிலாகவும் சொல்றாங்க. ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்றாங்க பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. விளம்பரத்துக்காக வைஷ்ணவி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்றாங்க. விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல. சரிங்க சரிங்கயா சரிங்கயா. எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கறது இல்ல இல்லையா? என்ன ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க, என்ன ட்ரைனிங் இது? ஒரு குட்டி புலா தேவி. அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? ஆனா அது இங்க நடக்கிறது இல்ல அப்படிங்கறதா உண்மை. சோ அத கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத எங்களோட கேள்வி. திமுக சேர்ந்தது மட்டும் இல்லாம நானு தமிழக வெட்டு கழகத்திலிருந்து விலகி கழகப்பணி ஆற்ற வரேன். இந்த கழகப்பணி ஆற்ற வரேன்ற வார்த்தைலாம் ரொம்ப புதுசாச்சு வீலுக்கு. இந்த வயசுல வீல் எப்படி தெரியுது? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த வைஷ்ணவிக்கு 25 26 வயசுன்னு வச்சுக்குவேன். 25 26 வயசுல ஊரை ஏமாத்துறது, பித்தலாட்டத்தனம், பொய் சொல்றது இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஒரு பெண்ணால நல்லா பேச முடியும், தமிழ் திக்காம பேச முடியுன்றதுக்காக ஊரை நம்மளால ஏமாத்த முடியும் நினைச்சா அதை விட ஒரு கேவலமான குணம் எதுவும் கிடையாது. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். இவங்களுடைய அம்மா ராதா, இந்த ராதான்றவங்க கவுண்டம்பாளையம் பகுதியில் கூட திமுக இருக்குல்ல, அந்த திமுகவுடைய மாவட்ட மகளிர் அணியுடைய துணை அமைப்பு செயலர் அமைப்பு செயலர் இருக்காங்க. மாவட்ட அளவில் கூட ஒரு சின்ன பொறுப்புல இருக்காங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அவங்களுடைய அம்மா வந்து தீவிர செந்தில் பாலாஜியோடைய பக்தர் அப்படிதான் சொல்லணும். செந்தில் பாலாஜி எவ்வளியோ அவ்வளியே நாங்க நடப்போம்.
ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டா. எல்லாமே கழக புத்தி. எது இந்த வயசுல கருணாநிதி புத்தியா நான் கேட்கிறேன். இந்த வயசுல கருணாநிதி புத்தியோட இருந்தா நீ வளர்ந்த என்னென்ன ஆவ? சரி, இப்போ இந்த 4 ஆண்டு கால ஆட்சி திமுகவினுடையது அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனை தான். சாதனை. 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா வேற பதில் வந்துருக்கீங்க. அது ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. அது வந்து ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது. என்னது இது? ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம வர இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அந்த ஆள் என்ன சொன்ன? ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம வர இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. ஏன்டா என்ன சொன்ன? இப்போ 4 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அது வேற வாய், இது நார வாய். ஏமா சார் நீ தான் பேசுறியா? ஸோ வைஷ்ணவிங்கிறவங்க யாரு, என்ன படிச்சீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வைஷ்ணவி வந்துட்டு பைத்தியம். ஏமா உனக்கு வெக்கமா இல்லையா? உன் கட்சியில இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முதல்ல திருத்து, அப்புறம் நீ ஊரை திருத்தலாம். ஐயோ ஐயோ, நீ போய் கொடுக்கறல்ல, உன்னை வந்து பார்த்து அந்த மாதிரி ஆபாசமாக திட்டியது என்பது ஏற்க முடியாது, மாற்று கருத்து கிடையாது. உன் கட்சி தானே அதுக்கு முன்னாடி. ஆனா வெதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? இப்படியெல்லாம் அரசியலை வந்து புகுத்தியது யாரு? இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. வெக்கமே இல்லாம அவன் சொல்றான், யாரு நெஞ்சு வரைக்கும் பேண்டை போட்டு சுத்துவான பேரக்ஸ் பேரி மாதிரி. யார் அவன்? தயாநிதி மாறன். அந்த ராஸ்கல் சொல்றான், அவன் வந்து மேடையில வச்சுட்டு அமைச்சர்கள் எல்லாம் வச்சுட்டு சொல்றான், அருமையான பேச்சாளர், எல்லோரும் விரும்பும் பேச்சாளர். யாரு? அம்மா அக்கான்னு எல்லாரையும் பார்த்து பேசுறவன் அருமையான பேச்சாளரா? ஆமா. சாம்பார் ஆப்பு எனக்கு. அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? I need 200 rupees, so I support DMK.